முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதாக ஒரு நல்லது, சின்ன சின்னதாக ஒரு ஹெல்ப்பு, அது செஞ்சு இருந்து பாருங்க. லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஃபேமஸ் சேயிங் ஒன்று இருக்கு, வெள்ளத்தில் தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் படகு கொடுத்தீங்கன்னா பாலைவனத்தில் நீங்கள் தவிக்கிறப்போ அது ஒட்டகமாக வந்து நிற்கும். இப்போ யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், அது நீங்கள் பழி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த நாள் முழுக்க நீங்கள் சம மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எப்படி பார்த்தல, எப்படி பழி வாங்கினேன். ஆனால் அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக இருப்பீங்க. அதில் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ, யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ, யாரையும் பழி வாங்குறதுக்கோ இல்லைங்க இந்த வாழ்க்கை. நான் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதாக ஒரு நல்லது, ஒரு சின்ன சின்னதாக ஹெல்ப், இது செஞ்சு பாருங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஃப்ரீ அட்வைஸ். இப்போ இந்த ஈவெண்ட், இந்த ஹீரோ ஆஃப் திஸ் ஈவெண்ட்டுக்கு வருவோம், மிஸ்டர் அனிருத். அவருக்கு நான் ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கேன், MDS. Anybody? Ramya, can you guess? Vijay, can you guess? MDS. தெரியல சார், நீங்களே சொல்லுங்க. மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அதாவது அந்த ஸ்டோரை திறந்து நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அன்லிமிட்டடா என்ன வேணுமோ, எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹாப்பியா வரலாம். அது சாங்ஸா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், இல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அந்த பிட் சாங்ஸா இருக்கட்டும், எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை அனி. அது என்னுடைய படம் ஆல்பமா இருக்கட்டும், இல்ல மற்றவங்க படம் ஆல்பமா இருக்கட்டும், படிப்படியா ஏறி போய்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ அனி. அண்ட் என்னுடைய டைரக்டர் ஹெச் வினோத் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் படமாகவே இருந்தாலும் அதில் ஒரு சமூக பொறுப்புள்ள விஷயங்கள் சொல்லணும், சில நல்ல ஐடியாலஜிக்கல் விஷயங்களை சொல்லணுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஆல்ரெடி ரெண்டு வாட்டி படம் பண்ணுறதா இருந்தது. ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகி ஜனநாயகன் படத்தில் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அண்ட்